ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீபகால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது விபரீத ராஜயோகம். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நுணுக்கமான சில விஷயங்களில் இந்த விபரீத ராஜயோகமும் ஒன்று. அந்த பேர்லேயே இருக்கும், இது ஒரு விபரீதமான யோகம். முதல்ல ஒரு ஜாதகருக்கு விபரீதமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதகத்தின் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இதுதான் விபரீதமான இடங்கள். இதில் 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் வந்துடுறதுனால அது ஒரு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஜாதகத்தில் சுக்கிரனை தவிர 3ஆம் இடத்துல வேறு எந்த கிரகமும் பெருசாக கெடுதல் பண்ணிடாது. அப்போ அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 6, 8, 12ஆம் இடங்களை விபரீத வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் 6ஆம் வீடும் 8ஆம் வீடு தான் கடுமையான விபரீதத்தை தரக்கூடியது. 12ஆம் இடம் அதற்கு துணை போகும் ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் இடம் மாறி தங்களுக்குள் தங்களது வீடுகளை இடம் மாற்றி அமர்ந்து அவர்கள் வலுப்பெற்றார்கள் என்றால் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலங்களில் உங்களுக்கு விபரீதமும் அதன் மூலம் வெற்றியும் நன்மையும் கிட்டும். அல்லைனா உங்களை சார்ந்தவர்களுக்கு விபரீதம் ஏற்பட்டு அது உங்களுக்கு நன்மையாக வேலை செய்யும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகருக்கு கணவன் மனைவி நல்ல விதமான லைஃப் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒய்ஃபுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. சாதாரணமாக ஏதோ வயிற்று வலி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது வயிற்றில் ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா தவறாக செஞ்சிடுறாங்க. அவங்க தவறாக செஞ்சிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான ரெக்கார்டும் கணவர்கிட்ட இருக்குது. இந்த தவறான சிகிச்சையினால் மனைவி இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த ஆஸ்பத்திரி மேலே இவர் கேஸ் போடணும் லீகலாக. ஆஸ்பத்திரி ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. கேஸெல்லாம் போட்டுடாதீங்க வேண்டான்னு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ மருத்துவர்கள் மேலே நீங்கள் எந்த விதத்துலையும் எதுவுமே பண்ணிவிட முடியாதுன்னு சட்டம்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் அது வர்றதுக்கு முன்னாடியான காலகட்டம். இவருடைய மனைவிக்கு மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டுருச்சு. சரி, அழுது புரண்டாலும் எதுவும் திரும்பி வரப்போகிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த ஜாதகர் அந்த காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இவர் ஒரு பெரிய தொகையை பெறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். உங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு விபரீதம் நடந்து அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் வர்றது, பதவிகள் வர்றது, பட்டம் வர்றது, இந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். 2 முறை நமது நாட்டை ஆண்டவர்கள், இது ஒன்று நம்ம ஸ்டேட்டு, இன்னொன்று நம்ம சென்ட்ரல். இந்த 2 மாற்றத்துக்கும் நாட்டை ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக அரசியல் களத்தில் அந்த பதவிக்காக போட்டியே போடாமல் திடீர்னு ஏற்பட்ட விபரீதமான முடிவுகளால் இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு. இவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற நினைப்பிலே இருக்க மாட்டாங்க. நான் பிரதமர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு அப்படி நினைப்பே இல்லாத ஒருத்தருக்கு பிரதமர் பதவி கிடைத்ததும், நான் முதல்வராக வேண்டும் என்று நினைப்பே இல்லாத ஒருவருக்கு முதல்வர் பதவி கிடைச்சதும் இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய சூட்சுமங்கள் தான். ஸோ விபரீத ராஜயோகம்ங்கிறது முதல்ல என்னென்னா 6, 8, 12ஆம் அதிபதிகள் இடம் மாறி அமர்ந்து ஆட்சி உச்சம் பெறும்போது இது ஏற்படும். ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதி புதன். இந்த ஜாதகத்தில்
6 புதன் 8லும் 8 செவ்வாய் 12லும் 12 குரு 6லும் இருக்காங்க. இது ஒரு விபரீத ராஜயோக ஜாதகம். புரியுதுங்களா உங்களுக்கு? 6, 8, 12 இடங்கள் மாறுது. 2 வீடுகள் மாறி இருந்தாலுமே விபரீத ராஜயோகம் ஏற்படும். 6ஆம் அதிபதி 8ல், 8ஆம் அதிபதி 6ல், 6ஆம் அதிபதி 12ல், 8ஆம் அதிபதி 6ல், இந்த மாதிரி வந்தாலும் வரும். இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இந்த மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி சனி. சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை. செவ்வாயுடைய வீட்டில் சனியும், சனியுடைய வீட்டில் செவ்வாயும் பரிவர்த்தனை. இந்த ஜாதகருக்கு சனி திசையில் செவ்வாய் புத்தியில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு மிகப்பெரிய பொருளாதார வெற்றியும் பதவியும் அடைஞ்சார். அந்த விபத்தில் இவருக்கு ஒரு கண் ஊனமானதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனாலும் அதன் பிறகு வாழ்க்கையில் மடமடன்னு பெரிய வளர்ச்சி அடைஞ்சார். இந்த விபரீத ராஜயோகத்தோட சூட்சுமமே என்னென்னா, முதல்ல ஒரு விபரீதம் நடக்கும். அது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ. இது நடக்காமல் அது யோகமாக மாறாது. இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் என்னென்னா, 2 நண்பர்கள் உங்களுக்கு ஆனால் 6, 12, 8 கூடையவர்களாகி மாறும்போது அவர்கள் மோஸ்ட்லி கெடுதல் பண்ணாமல் நல்லது பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் திரும்ப எடுத்துக்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி, 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு, 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இதில் சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி குருவும் 12ஆம் அதிபதி சந்திரனும் லக்ன சுபர்கள். சிம்ம லக்னத்துக்கு அவர்கள் 2 பேர் சுபர்கள், பரஸ்பரம் அவர்களும் இருவருக்குள் நண்பர்கள். இப்போ இந்த ஜாதகத்துக்கு, இந்த சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 12ஆம் இடத்தில் உச்ச குரு அமர்ந்து 8ஆம் இடத்தில் சந்திரன் அமரும்போது இதுவும் விபரீத ராஜயோகம். இதில் ஜாதகர் நேரடியாக பெரும் பாதிப்புகள் எதற்கும் ஆளாகாமல் யோகங்களை நல்ல விதமாக அனுபவிப்பார். புரியுதா உங்களுக்கு இந்த வித்தியாசம்? ஒரு பாவியும் இன்னொரு பாவியும் இடம் மாறும்போது அதில் அவர்கள் லக்ன சுபர்களாகவும் தங்களுக்குள் நண்பர்களாகவும் இருக்கும்போது அதில் நல்ல பலனே மிகுதியாக இருக்கும். இதே சிம்ம லக்னத்திற்கு சனியும் குருவும் இடம் மாறி இருக்காங்க. 8ல் சனியும் 6ல் குருவுங்கிறது இதுவும் விபரீத ராஜயோகம் தான். ஆனால் இதில் விபரீதமும் நடக்கும், யோகமும் நடக்கும். குருவும் சந்திரனும் இடம் மாறி இருக்கும்போது கிடைக்கக்கூடியது முழுவதுமே நல்ல பலனாக, விபரீதமான நல்ல பலனாக இருக்கும். சனியும் குருவும் இடம் மாறும்போது அதே சிம்ம லக்னத்திற்கு ஒரு விதத்தில் கெடுதல்களை கொடுத்தே நல்ல பலன்களை தர முடியுங்கிறது தான் அமைப்பு. ஸோ விபரீத ராஜயோகத்தினுடைய சூட்சுமம் என்னென்னா, உங்களையோ உங்களை சார்ந்தவர்களையோ விபரீதம் தாக்கி அதன் பிறகு நன்மைகள் கிடைக்கப் பெறுவது. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போகிற பதவி திடீர்னு உங்களுக்கு சேரும். நீங்கள் அந்த பதவியை பற்றி யோசிச்சே இருக்க மாட்டீங்க. பட்டம், பதவி, வேலை, முன்னேற்றம், விபத்து, கண்டங்கள், அதனால் ஆதாயம் அடையும் ஒருவித சூழ்நிலை போன்றவை ஏற்படும். சங்கடமான விஷயம். ஆனாலும் அது ஒரு விதத்தில் வாழ்க்கையை மாற்றி போடும் அமைப்பாகவே நிகழும். பொதுவாகவே ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் வலுத்தவங்களுக்கே விபரீதம் நிகழும். இதில் சுபர்களின் தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த விபரீதம் யோகமாக மாறும். ஒரு கெடுதல் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை போல் தோன்றினாலும் அந்த நேரம் கடந்து விட்ட பிறகு அந்த கெடுதலினாலேயே ஜாதகர் வாழ்வியலில் மிக பெரும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை அடைந்திருப்பார். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் நிறைய கடன் தொல்லை, அவரால் கடனை சமாளிக்கவே முடியாத நிலையில் குடும்பத்தோடு ஊரை விட்டு ஓடிட்டார். சூசைட்லாம் பண்ணிக்கல, ஊரை விட்டு ஓடிட்டார். ஓடிய இடம் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல வருடங்கள் அவரை பற்றின எந்த தகவலுமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய உயரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சியில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் வாழ்ந்துட்டுருக்கார். அதுதான் விபரீத ராஜயோகம். இங்கே அவருக்கு விபரீதம் எல்லாமே கெட்டு போச்சு. தொழில் நஷ்டம், கடன், சொந்தக்காரங்கள்ட்ட தலை நிமிர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் முற்றிலும் புதிய சூழலுக்கு இடம் பெயர்ந்து இங்கே அவருக்கு பேர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு. ஆனால் அங்கே அவர் பார்த்திங்கன்னா வள்ளல் கோடீஸ்வரன்கிற பேர் வாங்கி எல்லா கடனையும் அதற்கப்புறம் அடைச்சார். வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கார். இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். முதல்ல ஏற்பட்டது அசிங்கம், அவமானம். ஆனால் அதற்கு பிறகு கிடைத்தது நன்மை. ஸோ விபரீத ராஜயோகம் என்பதில் நண்பர்களுக்குள் ஏற்படும் பரிவர்த்தனையானது ஜாதகரை நிச்சயமாக மனம் மகிழ்ச்சிக்குடன் கூடிய விபரீத யோகத்தை கொடுக்கும். எதிரிகளுக்குள் பரிவர்த்தனை ஏற்பட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய யோகம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி எல்லா லக்னங்களுக்கும் ஒரு நண்பரும் ஒரு எதிரியுங்கிறது மாதிரியே தான் வரும். 2 பேருமே எதிரிங்கிற நிலை கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தில் வராது. அதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். இப்போ மேச லக்னத்துக்கு 6, 8, 12 கூடையவர்களை பாருங்கள். புதன், செவ்வாய், குரு. இதில் செவ்வாயும் குரு நண்பர்கள்.
ரிஷப லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவர்களை பாருங்கள். அவருக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியே ஒரு இதில் வருவார். 8ஆம் அதிபதி குரு பகை, 12ஆம் அதிபதி செவ்வாய் சமங்கிற நிலையில் வந்துடும். அப்போ இங்கே ஒருத்தர் நண்பராகிடுவார். மிதுன லக்னத்துக்கு 8, 12 கூடிய சனியும் சுக்கிரனும் நண்பர்களாகிடுவாங்க. கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 6 கூடிய குரு அதி நண்பராக வந்துடுவார். சிம்ம லக்னத்துக்கு நான் மேற்கூறிய விதி தான், குருவும் சந்திரனும் நண்பர்களாக வந்துடுவாங்க. கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சனி நண்பராக வந்துடுவார். 12ஆம் அதிபதி சூரியனும் நண்பராக வந்துடுவார். இங்கே 8ஆம் அதிபதி செவ்வாய் மட்டும் தான் பகைங்கிறது மாதிரி வரும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 கூடையவர் லக்னாதிபதியே ஆகி 12 கூடைய புதன் அதி நண்பராக போயிடுவார். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கூடையவர் லக்னாதிபதியே ஆகிடுவார். 12 கூடைய சுக்கிரன் சமங்கிற நிலைமைக்கு போயிடுவார். தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கூடைய சுக்கிரன் பகை என்றாலும் கூட 8 கூடைய சந்திரனும் 12 கூடைய செவ்வாயும் மித்திரர்கள் ஆவாங்க. மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கூடைய புதனே அவருக்கு நண்பராக வந்துடுவார். 12 கூடைய குரு சமங்கிற நிலைமைக்கு போயிடுவார். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி கெட்டவராக இருந்தாலும் 8ஆம் அதிபதி புதன் நண்பராகி 12ஆம் அதிபதி தானே லக்னாதிபதியாக வந்துடுவார். மீன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கூடைய சூரியன் நண்பராக வந்துடுவார். 8 கூடைய சுக்கிரன் மட்டுமே பகைங்கிற போது 12ஆம் அதிபதி சனி சமங்கிற நிலைமைக்கு வந்துடுவார். ஆக விபரீத ராஜயோகத்திலேயே இந்த ஒரு நுணுக்கம் ஒழிஞ்சிட்ருக்கு. நீங்கள் 12 லக்னங்களிலும் 6, 8, 12ஆம் அதிபதிகள் அனைவரும் கெட்டவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் இருந்தால் மனுஷன் வாழவே முடியாது. அத்தனையுமே காலி பண்ணிவிடும். ஆக உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் இடம் பெயர்ந்து நின்று தசாபுத்திகள் நடத்த ரெடியாக இருக்கிறாங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விபரீதமும் அதைத் தொடர்ந்து ராஜயோகமும் நிகழத்தான் செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.